இந்த வாரம் மே 23ஆம் தேதி அண்ட் கடந்த வாரம் மே 16ஆம் தேதி யோகி பாபு லீட் ரோல நடித்த 2 படங்கள் வெளியிட்டிருக்காங்க. சென்ற வாரம் ஜோரா கைத்தட்டுங்க அப்படின்ற படத்தையும், இந்த வாரம் ஸ்கூல் அப்படின்ற படம் வெளியிட்டிருக்காங்க. இது போக இவரு காமெடியன் ரோல்ல பண்ண படத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதி லீட் ரோல்ல நடித்து ஆறுமுககுமார் டைரக்ஷன்ல வெளியாயிருக்க ஏஸ் படத்தோடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் வாங்க. துபாயில இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அங்க ஒரு சில குற்றங்கள்லாம் பண்ணியிருக்கிறதுனால அங்க இருக்கிற ஜெயில இருந்து அவரு தப்பிச்சு வெளிநாட்டுக்கு அவர் வந்திருக்காரு. அப்படி வெளிநாட்டுல வந்ததுக்கு அப்புறம் யோகி பாபு ஹெல்ப் மூலியமா ரெஸ்டாரண்ட்ல வேலை கிடைச்சு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தினமும் இவர் டிராவல் பண்ணக்கூடிய பஸ்ல எதர்ச்சியா ஒரு பொண்ணை வந்துச்சு. அந்த பொண்ணுல காதல் பயப்படுத்தி அவங்களும் உங்களை காதலிக்கிறாங்க. 2 பேரும் காதலிச்சுட்டு இருக்கும் போது தனக்கு பணம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கதாநாயகி சொல்ல போக இதுக்காக களத்துல கதாநாயகன் இறங்கி என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்றாருன்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. ஓ மை காட், பிளான் சொல்றான். உருகுது அப்படின்ற பாடல் இன்னொரு பாடலுக்காகவே செகண்ட் ஆடியன்ஸ் படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகான ஒரு மெலோடி பாடலை கொடுத்துருந்தாங்க. இது போக மற்ற பாடல்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த படத்துடைய திரைக்கதைக்கு தகுந்த மாதிரி அழகாவே நல்ல ஒரு மூடுக்கு செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கேட்கறதுக்கு இனிமையா இருக்குங்க. படத்துல யோகி பாபு வழக்கமா அவருடைய படங்களை பண்ற மாதிரி நல்லாவே ஃபன் ஃபீல்டான ஒரு கேரக்டரா பண்ணியிருக்காரு. முந்திரி கொட்டை மாதிரி அங்கங்க நம்மளை நல்லா சிரிக்க வைக்கிறாரு. விஜய் சேதுபதிக்கு எப்படி நம்மளை மாட்டி விடலாம் அப்படின்ற விஷயத்துல ரொம்பவே கிளாடியா பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதிக்கும் யோகி பாபுக்கும் அந்த ஒரு காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆயிருந்தது. இது போக படத்துல ஹீரோயின் அண்ட் ஹீரோ 2 பேர்த்துடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆயிருந்தது. ருக்குக்கும் விஜய் சேதுபதிக்கும் பேர் ரொம்பவே மேட்ச் ஆயிருந்ததுங்க. ருக்கு அவங்களுடைய அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்காகவே நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே சப்தே சாகர்தெல்லோ அப்படின்ற ஒரு கன்னடா படத்துல நடிச்சு பாப்புலரான ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொன்னா அவங்க இந்த வாட்டி டெபியூ பண்றாங்க அப்படின்ற போது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்போட வச்சிருப்பாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பை கண்டிப்பா பூர்த்தி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ரொம்ப நீ பேசுறத பார்த்தா அவ கூட க்ளோஸ் ஆயிடும் போல. இதெல்லாத்தையும் போக இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட படத்துல எனக்கு பர்சனலா ஒரு சில இடங்கள்ல போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி அண்ட் நம்மளுக்கு ஸ்க்ரீன் பிளே ஒரு சில இடங்கள்ல ஒட்டாத மாதிரி இருந்ததுங்க. மற்றபடி இந்த படத்துல தாறுமாறான ஆக்ஷன் டாக் சீன்ஸ் ஆகட்டும் இல்லை விஜய் சேதுபதி வழக்கமாக அவருடைய படங்கள்ல பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு ஒரு கேஷ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. முக்கிய கதாபாத்திரம் நடிச்ச எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்பவே நீட்டா நடிச்சு கொடுத்துருந்தாங்க. மெயினா அந்த படத்துல சொல்லக்கூடிய விஷயம் விஜய் சேதுபதி அந்த சம்பவத்துக்காக என்ன மாதிரியான மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விதத்துல ஸ்கிரீன் பிளேவை ரொம்பவே ஸ்ட்ராங்கா கொண்டுட்டு போயிருந்தாங்க. இதன் காரணமாகவே மொத்தமா படம் பார்க்கும் போது காமெடி நல்லா இருக்கு, ஆக்ஷன் நல்லா இருக்குது, அடுத்ததாக த்ரில்லர் நல்லா இருக்கு. ஸோ படத்துல இந்த படம் நார்மலா ஒரு கமர்ஷியல் மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ட்ரெய்லர்ல பார்த்த ஒரு ஃபீலை விட கூடுதலாகவே நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு.